பிரதர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம், அதாவது பிளாக் ஃப்ரூட்ஸ் இந்த வீடியோவில் செகண்ட் சி போகும்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி போக தான் போகிறோம் கைஸ். ஸோ இன்றைக்கி செகண்ட் சி கன்ஃபார்ம் நம்ம போக தான் போகிறோம். அதை யாருனாலையும் தடுக்க போகிறதில்ல. ஸோ ஆனால் நான் முன்னாடி கிரைண்ட் வச்சுருக்கேன். 685 போயிருக்கேன். ஸ்டில் ஒன்று சொல்ல மாட்டிருப்பார். ஆமாம், தந்திக்கு லைட் ஃப்ரூட் கிடச்சிச்சு கைஸ். நான் இந்த டெய்லி வீடியோ போடும்போது ஸ்பின் பண்ணுவேன். அப்போ ஸ்பின் பண்ணேன், பார்த்தா போஸ்ட் லைட் ஃப்ரூட் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி நான் ஸ்டோர் பண்ணலாம் தான் இருந்தேன், பார்த்தா என்கிட்ட ஏற்கனவே லைட் ஃப்ரூட் இருந்துச்சு. ஸோ அதனால சரி நீங்கள் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் அவனும் கொஞ்சம் சீக்கிரமாக கிரைண்ட் அடிப்பான். தயவு செஞ்சு வேறு என்ன ரோல் பண்ணுறா சாப்பிட்றாத. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாது கைஸ், நம்ம எப்படியாவது போகணும். என்ன லெவல்னால் 700 லெவல் போய் கொஞ்சம் விஷயங்கள்லாம் முடியும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேப் கிடச்சிச்சுடா. அது மெரைனர்ஸ் அடிச்சிருக்கேன் கேப். ஸோ இதை வந்து டக்குன்னு முடிக்கணும்னா நம்ம ஒரு சீட் கோட் போட போகிறோம். 2 சீட் கோட் போட்டு தந்தையே 10/V2 கரெக்டாக. என்னடா இது $2 கொடுத்துருக்காங்க. அட கடவுளே கைஸ், ஒர்க்கால கைஸ். இது $2 வச்சு நானே கைஸ் பண்ண போகிறேன். அதான் ஐயோ கடவுளே, உனக்கு பார்த்துக்கோ. சரி $2 அது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ. உன்ன ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டு இருந்தேன். இங்கே ஒரு பாஸ் கூட இருந்தான் சைபராகு. சரி அவனை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் தான் போனேன். பார்த்தா அவனை ஆளையே காணும். ஏற்கனவே அவனை கொண்டானுங்க போல. ஏற்கனவே இங்கே எவ்வளோ ஒருத்தன் ஹேக்குன்னு கைஸ். இந்த வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சர்வர் எப்போ க்ரியேட் ஆச்சோ அப்போலேருந்து கெட் மோர் ஃப்ரூட்ஸ் அட் vblogs.com. தயவு செஞ்சு இது மாதிரி யாராவது போட்டாங்கன்னா நான் நம்பி போய் பார்த்துடாதீங்க, கதை முடிஞ்சிடும். ஐடி ஹேக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேணாம், தயவு செஞ்சு இதெல்லாம் போடாதீங்க. இது வந்து அந்த ஏஐ அந்த ரோபோட் மாதிரி வச்சுருப்பானுங்க. ரோபோட் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணுறேன். ஒன்று ரோபோட்ஸ் மாதிரி வச்சுருப்பானுங்க, அதாவது டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லைன்னா நார்மல் மனுஷங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டைப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இது எம்எம்ஐ யாருன்னு தெரியலையே. ஓகே கைஸ், நம்ம அடிச்சுட்டே இருப்போம். இதை பாருங்க, அதுக்குள்ளே மறுபடியும் டைப் பண்ணிட்டாங்க கைஸ். எப்பா சாமி டேய். வெயிட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம அப்படியே குடிச்சிட்டு முடிக்கணும் கைஸ். எக்ஸ்பி கோடு வேறு எனக்கு தெரில கைஸ். இனிமேல் நான் ஓரளவுக்கு எல்லா கோடுமே போட்டேன் போல். நான் கூட அந்த எக்ஸ்பி கோடு ஒர்க் ஆகும்னு பார்த்தா $2 கொடுக்குது கைஸ். அதை வச்சு என்ன கைஸ் பண்ணுறது? டைப் பண்ணு சப்டு இது NU இஸ் ப்ரோன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், MU இல்லைடா, NU/is நான் ஈஸியாக பண்ணி போய்க்கலாம். ப்ரோ NU இஸ் ப்ரோ ஆல்ரெடி ரெடி. கிட் கேமிங் இருக்குது. கிட் கேமிங் ஹாய் गाइस. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேனே. ஐயோ கைஸ், நீ அப்போ எவ்வளோ குஸ்ட்டு? 13 குஸ்ட்டுனா. ஆனால் 13 குஸ்ட்டே கைஸ். ஐயோ பாஸ் பானை தானே அவனை ஒரு 2 குஸ்ட்லே அப்பாடி பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், நான் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ் வந்து வேறு பாஸாக இருந்துச்சு. நம்ம வந்து கிராவிட்டி அப்டேட், அதாவது வந்து கிராவிட்டி ஃப்ரூட் அப்டேட்டில் தான் வந்து இந்த பாஸையே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் பிளாக் ஃப்ரூட் புல்லட்டின் 6 ரிலீஸ் ஆச்சு. அதாவது அடுத்த அப்டேட்டான புல்லட்டின் 2 அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு கைஸ். அப்போ இன்னும் ஒரு 5-6 புல்லட்டின் கிட்டே வரும். அதெல்லாம் புல்லட்டின் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த அப்டேட் வந்துடும். அப்டேட் கன்ஃபார்மாக வீடியோ போடலாம். ஐயோ இதெல்லாம் செஸ்ட் என்ன அப்டேட்டா? அது இன்னும் அது புத்தா ஃப்ரூட்டோ என்னமோ ஏதோ அப்டேட் வருதுன்னு சொன்னாங்க. ஆமாம், புத்தா ஃப்ரூட் மாற மாதிரி அது எதுவும் போட்டுருந்தானுங்க. அது நானும் படிக்கல கைஸ். நம்ம அதை படிச்சேன் கைஸ். அதெல்லாம் நம்ம படிக்க வேணாங்க கைஸ். அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தள்ளினாலே போதும், ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பிடிச்சி கஷ்டப்பட்டுலாம் படிச்சுட்டே இருக்கலாம். இப்போ சைபர் ஆகுதா? ஐயோ பார்க்க மாசாக இருக்காங்க கைஸ் தலைவன். என்ன இல்லையோ ஒரு ராக்கெட் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். இவன் ராக்கெட் மண்டையா. ஐயோ இன்னும் செத்துருப்பேன். செத்துறேன் கைஸ். ஐயோ கைஸ், நம்ம டக்குன்னு போகணும். டக் பண்ணி பட்டன் ஹீலானாலும் ஹீல் ஆயிடுவான் இவன். மறுபடியும் உட்காந்து என்ன அடிச்சுட்டு இது இருக்கும் ஸ்பின் பண்ண இடம். ஜங்கிள்டா. அதெல்லாம் அந்த செக் பாயிண்ட் கொடுத்தனா போகுது. செக் பாயிண்டா? இது பண்ணாவா? எப்படி போகும்? டிபி பண்ணு. நீ அந்த இடத்துக்கு தானே கொடுத்து வச்சிருக்க ஹோம் பாயிண்ட்டு. இல்லை, நான் ஜெயிலுக்கு கொடுத்து வச்சிருக்கேன்.
எனக்கு தெரியாது. எனக்கு எப்படா தெரியும் நீ எங்கே இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? நானே சாமியாரடா, நீ எங்கே இருக்க எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கு வழியை சொல்லி கைஸ் எப்பா இவனை எப்படியாவது கொல்லணும்டா. எப்படே இந்த பைப் ரிஜியன் இந்த வச்சுக்கோ. டிராகனிக் டார்ச்சிங் புல்லட்டு இந்த வச்சு கொன்னே புட்டியா? நான் பிடிச்சி காமாவாம இருக்கிற எல்லா பேரும் சொல்லிட்டு இருந்தா இவன் எப்பயே கொண்டுட்டாங்க ஐஸ்னு. நான் அதுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயோ அது கிளிச் ஆயிடுச்சே. இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்தால் கிளிச் போயிடும். ஈஸி கைஸ். இப்படி பண்ணிட்டு இப்படி வந்துச்சுன்னா டக்குனு கிளிச் போயிடும். அடி அவனை வந்து ஹெல்த்து நம்ம கொஞ்சம் ஒரு 1 மினிட்லேயே ரீசன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவனோட ஹெல்த்து அந்த ஹெல்த் ரீசன் மட்டும்தான் பார்த்துக்கணும். ஹெல்த் ரீசன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பிரச்சனையும் இல்லை, ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நான் மேலே இருந்து அதில் ஐயோ யோசிச்சாங்க சீக்கிரம் வரணும். ஹெல்த் ரீசன் ஆகக்கூடாது. அவனுக்கு ஹெல்த் ரீசன் ஆகிடுச்சுன்னா நமக்கு அது முடிச்சு. பிகாஸ் மறுபடியும் அடிக்க முடியாது. நான் டென்ஷன் ஆகிடுச்சு வெளியே போயிடுவேன். ஒருக்கா அடிக்கணும் அவ்வளோதான். இன்னொருக்கா நான் போய்ட்டு அவனுங்களே அடிச்சிட்டு இருப்பேன் கைஸ்னா. கொல்லணும் வெயிட் பண்ணுறா. இன்னைக்கு உனக்கு கொல்லாமல் வெளியே போகிறது இல்லை கைஸ். இவனுக்கு கொண்டு மட்டும் ஒரே ஒரு லெவல் ஏறிச்சு. உண்மையாகவே டென்ஷன் ஆயிடும்டா எனக்கு. இப்போ இவனை கொல்றேன் எனக்கு வெறும் ஒரே ஒரு லெவல் மட்டும் ஏறுது வச்சுக்கோ. டென்ஷன் ஆயிரும் கைஸ். பிகாஸ் இவன் நிறைய லெவல் ஏறுது. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் அடிச்சுட்டு இருக்கேன். இல்லைனா 2 குஷம் முடிச்சிருக்கலாம் இந்நேரம். அட்லீஸ்ட் 2 லெவல் ஏறுறா டே ப்ளீஸ் டே. 3 லெவல் ஏறுனா வேறு மாதிரி. 2 லெவல் ஏறுனா ஓகேடா. 2 லெவல் ஏறுனா நான் வந்து ரொம்ப சேடாகவும் இருக்க மாட்டேன். ரொம்ப பாடி எப்படியோ 2 லெவல் ஏறி விட்டுது. இவ்வளோ நேரம் சண்டை போடுது இந்த வெறும் 2 லெவலுக்கா? கடவுளே. 1 லெவல்ரா. ஒன்லி 1 லெவல் டு மோர் டு கோ. ஓகே கைஸ், நான் வந்து ஒரு 599 வந்தோடனே பார்க்குறேன். பிகாஸ் இப்போ நம்ம இப்போ ப்ரிஷன் போயிட்டு நம்ம லெவல் 700 போயிட்டு செகண்ட் சீக்கு போகிறக்கான விஷயத்தெலாம் பண்ணணும்ல. ஸோ அதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே எடுக்கும். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னென்னா நான் ஒரு கரெக்டாக 699 போயிட்டு பார்க்குறேன் கைஸ். ஃபைனலி கைஸ் நம்ம இப்போ லெவல் 699 ஃபஸ்ட்டு சீல இந்த லாஸ்ட் குவிஸ்ட். கைஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லலான்னு ஆசையாக இருக்குது. எல்லா ஐலாண்டுக்கும் போயிட்டு என்ன சொல்லணும் நீ கைஸ் அவன் ஒரு என்ன ஒரு 6 லெவல் கிட்ட போய் கொடுத்தாங்க கைஸ். தண்டி கடிச்சு கொடுத்தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ தான் கைஸ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவே கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு சீல லாஸ்ட்டு குவிஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு லாஸ்ட் குவிஸ்ட் அப்படியே சொல்லலாம். ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். நம்ம செகண்ட் சி போக போகிறோம். ஒரு ப்ரோ பிளேயர் ஆக போகிறோம். உலகத்திலே ப்ரோ பிளேயர் நான் தான். அப்படிலாம் இல்லை. ஐயோ அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா? வெயிட் பண்ணுறா டே. இப்போ தான் கைஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே என் கையில் அப்படியே ஆடு கைஸ். செகண்ட் ஜியா கைஸ் அப்படியே கையெல்லாம் ஆடுது கைஸ் எனக்கு. ஓகே நம்ம அடிப்போம். ஸ்கை பீம் பேரிட்ஸ் அடிக்க போகிறேன். இன்னும் எத்தனை பேர்? 4 பேர். ஐயோ ஒரே பேர் நான் அடிக்கிறேன்டா. டேய் ஏண்டா 4 பேர் 3 பேர் அது தெரியும். அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டு தான் கைஸ் வந்திருக்கேன். 2 பேர் 2 பேர் 2 பேர் இன்னும் ஒரே ஒருத்தன். யாரா அந்த லக்கி பாய்? லக்கி பாய் முன்னால தானேண்ணா செகண்ட் சி போகிறேன். கடைசி அடி. ஐயா விடுங்க அடிச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன் ரீச் நெக்ஸ்ட் வேர்ல்டு. இப்போ வந்து ஏகப்பட்ட விஷயம் அங்கே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ரிஷன் போகணும். ப்ரிஷன் தான் அங்கே தான் கைஸ் இருக்குது. இட்ஸ் இஸ் வெரி வெரி நியர்பை. இப்போ நம்ம ப்ரிஷன் போயிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம ப்ரிஷன் போகலாம். ஓகே ஏதோ லைட் ஃப்ரூட் வச்சுருக்கேன்னா பரவாயில்ல. இல்லைனா வேறு ஏதாவது ஃப்ரூட்னா போட் எடுத்து வந்துருக்கணும். அது உள்ளே 100 மணி நேரம் ஆயிரும். நல்ல வேலை ரைட் ஃப்ரூட் இருக்க பயமே. 110. இப்போ நம்ம யார்கிட்ட பேசணும்னா மிலிட்ரி டிடெக்டிவ் கிட்ட. டாட் இப்போ வந்து இவன் என்ன கொடுத்துருக்கான்னா கீ. இந்த கீயை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து இந்த இடத்துக்கு போகணும். அதாவது இது அது என்னடா ஃப்ரோசன் வில்லேஜ். ஃப்ரோசன் வில்லேஜ் போகணும்.
ஸோ உங்களுக்கு யாராவது இப்போ செகண்ட் சி போகிறீங்க அது எப்படின்னு தெரிலனா இது கூட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போங்க, அவங்க கூட பேசுங்க, ஒரு சாவி கொடுப்பான், அது நேராக எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க கைஸ். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதாவது இந்த அந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் அதெல்லாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு போங்க. ஜம்ப் பண்ணு ஓகே. அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு உட்டன் அந்த இடத்துக்கு போனாலே இந்த மாதிரி ஒரு உட்டன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த சாவியை கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இதை ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கவனை கொல்லணும். இங்கே இருக்கவனா இப்போ நீங்கள் கொல்லணும் கைஸ். இப்போ இங்கே இருக்கவனை நீங்கள் வந்து கொல்லணும். கொல்லு நீ கொல்லறா கைஸ். இவன் பேர் தான் ஐஸ் அட்மினர். ஐஸ் அட்மிரனல் ஏதோ ஒன்று ஏதோ ஐஸில் தான் வரும். ஐஸ் அட்மிரனலா என்னமோ வரும் கைஸ். பேர் வர வாய்க்கு வரல கைஸ் டக்குன்னு. ஏதோ ஒன்று தான் கைக்கு வரலையா? டே வாய்க்கு தான் வரல. ஏன்னா நீ வேறு சாப்பிடலாம் செத்துக்கலாம். செத்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் சீக்கிரம் செத்துக்கு ஒன்றும் இல்லை, ரீசன் ஆயிரும் ஹெல்த்து. கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாட பாருங்க கைஸ். சாவாமே இருக்க பாருங்க மோஸ்ட்லி. பிகாஸ் செத்து அது மறுபடியும் வரதுக்குள்ளே ஹெல்த் ரீசன் ஆகிடுச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். இது சாவாமே மோஸ்ட்லி அடிக்க பாருங்க. நான் கன்ஃபார்ம் நான் இப்போ செத்துருவேன். அதனால் ஏன்னா நீ மட்டும் சாவறியன்னு கேட்காதீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடி இப்போயே கொடுலாமா? ஐயோ செத்தேன் கைஸ்ண்ணா. இன்னும் ஒரு அடி ஆச்சானா செத்துருவேண்ணா. எப்படியா சாவாமல் கொள்ளணும் வச்சுக்கோ. யாரோடா கொண்டா? ஏய் நான் முன்னாடா கொண்டேன். அப்புறம் எதுக்குடா எக்ஸ்பி வந்துச்சு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் தெரில எதுக்குன்னு. இப்போ ஸ்பீடாக ஓடணும் கைஸ். டக்குன்னு போங்க, இல்லைனா ஹெல்த்து பட்டுன்னு ரீசன் ஆயிரும். ஓடியே போய் ஸ்பீடாக அப்படியே போய்ட்டு பாருங்க அதுக்குள்ளே ஹெல்த் ரீசன் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் எங்கிட்ட அந்த ஐஸ் அட்மிரல் கிட்ட பிடிக்காத விஷயம். அதனால் சாவாமல் பார்த்துக்கோங்க கைஸ். நான் இப்பயே சொல்லிட்டேன், செத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அங்கேருந்து அவன் செத்த அடிச்சிங்கன்னா அவங்க ஹெல்த் ரீசன் ஆயிரும் போல். சாவாமல் தான் அடிக்கணும் போல். நீ செத்து அடி விட்டுறலாமா அப்படின்னு வந்து பிளாக் ஃபுட் காரை பண்ணி வச்சுருக்கான். ஐயோ கடவுளே டேய். செகண்ட் சி போகலான்னு பார்த்தா இவனுக்கு விட மாட்டானுங்க போல. இன்னும் எனக்கு சீட் கோடு வெறும் 34 செகண்ட்ஸ்டா. 34 மினிட்ஸாக இருக்கும். அது செகண்ட்ஸு சத்ரா சாவல் 1 2 3 பாப் 3 4 5 பாப் 6 7 8 ஸ்கை பீம் பேரேஜ் பாப். கொண்டு இதுலேயே கொண்டுலான்னு நினைக்கிறேன். கொல்ல முடியாது. தலைவா வந்துட்டான்டா. வேற மாதிரிடா நீ யூ ஆர் கோட்டட் ப்ரோ. யாரா இவன் உள்ள வந்தா புடிச்சு அடியே வச்சுட்டு இருக்கான். அட்மினரே வேற மாதிரி டே கட்சியால் மட்டும் நடிச்சுக்கிறேன்டா. டே ப்ளீஸ் ரெடி தலைவா. ஓ கைஸ் அவனு செகண்ட் ஜிப் போகிறான். கொண்டுட்டேன். டாக் டு த டிடெக்டிவ். யார் டிடெக்டிவ் கூட தெரில கைஸ் எனக்கு. ஸோ ஓகே கைஸ் அவனை எப்படியும் நம்ம கொண்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம பேச வேண்டியது அதாவது இதே லாஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். நம்ம நேராக மிடில் டவுனுக்கு போய் ஒருத்தங்கிட்ட பேசினா நம்ம செகண்ட் சிக்கு போயிடுவோம். ஓ மை காஷ். செகண்ட் சி இது மொத்தம் அட்லீஸ்ட் லைக் 10 எபிசோட். இது 12th எபிசோடுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ் இது வந்து 12th எபிசோடில் நம்ம வந்து போய் விட்டோம் கைஸ். மிடில் டவுனில் இந்த இடத்துக்கு போனீங்க வச்சுக்கோங்க கைஸ். இங்கே ஒருத்தருப்பான். இவன் தான் தலைவா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டனா. வரும் ஜாலி கைஸ். ஜாலி பிளாக் ஃபுட் செகண்ட் சி உள்ளே என்டர் ஆகி விட்டோம். பிளாக் ஃப்ரூட்ஸ் தி பெஸ்ட் கேம் எவர் பீன் கிரியேட்டட். பாட்டு பாரு வேற மாதிரி கைஸ். டன் 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 டன். இந்த செகண்ட்ஸில் நூற்றுக்கணக்கான விஷயம் இருக்குது. எல்லா விஷயத்தையும் இனிமேல் வர்ற எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் செகண்ட். சரி ஏதோ சொல்கிறேன். ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். So once again a big bye to all of you guys. Bye.